ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் வீட்டில் இருக்கிற பழங்களை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி குச்சி ஐஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வீட்டில் இருந்த பழங்கள் மாம்பழம், வாழைப்பழம், அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் பெரிய நெல்லிக்காய், லெமன், அப்புறம் வாட்டர்மெலன், இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம். நார்மலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பிளான்ட் பேஸ்டு மில்க், அதாவது நம்ம இன்றைக்கி பாதாம் யூஸ் பண்ணி தான் நம்ம மில்க் எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. 25 கிராம் நான் பாதாம் எடுத்திருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபில்டர் தான் எடுக்க போகிறோம், பாதாம் மில்க் தான் எடுக்க போகிறோம். இதில் நம்ம கேஷ்யூ கூட எடுத்துக்கலாம். கேஷ்யூ எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இதோட குவான்டிட்டி கொஞ்சம் கூட தான் ஆகும், 50 கிராம் கிட்ட ஆகும். அதனால் பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்க் நிறைய வரும். பாதாம் மில்க் திக் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம பாதாம் மில்க் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸாக இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண இருக்கிற இந்த ஸ்டாக்கையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாம்பழம் யூஸ் பண்ணி பண்ணலாம். மாம்பழம் கட் பண்ணும்போது இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டு க்ரஷ் பண்ண வேண்டாம். இதில் நான் சுகர் எடுத்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாம்பழம் கிடைச்சாலும் நல்லது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப இனிப்பாலாம் இல்லை, கொஞ்சம் புளிப்பு தான் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நல்லா மத்து மாதிரி இருக்கிறதில்ல, கீரை மத்து இருக்குல்ல, அதை வச்சுட்டு நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாம்பழம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம பாதாம் மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாக்கையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இப்போ மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் கிட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆனால் கார்ட்டூன் இது இருந்தது. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன்லேயும் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பாதாம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஸ்டாக்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் சீடு வேணும்னா எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால நான் அப்படியே சீடோடு இருக்கேன். இல்லாட்டி சீடு பிடிக்காதுன்னா சீடு மட்டும் எடுத்துருங்க. நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த குச்சியெல்லாம் வச்சிடலாம். ஃபுல்லாகவே காட்டன் பேஸ்டாக தான் இருந்தது. அடுத்தது நம்ம வாழைப்பழம் நாங்கள் ரெட் பனானா தான் மோஸ்ட்டாக வாங்குவாங்க. நல்லா ரெட் எடுத்துருக்கேன். இதுக்கு எந்த வாழைப்பழம்லாம் எடுத்துக்கலாம், ஆனால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நம்ம நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே சுகரும் நம்ம பாதாம் மில்க் அந்த ஸ்டாக் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பாதாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு இதையும் நம்ம ஐஸ் மோல்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம வெள்ளரிக்காவையும் நம்ம ஸ்கின் வேண்டான்னா ஸ்கின்னை எடுத்துக்கோங்க. சரி, ஸ்கின் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் அண்ட் ஹெல்தி கூட. அதனால் நம்ம ஸ்கின்னோடையே நல்லா சாப் பண்ணிடலாம். சாப் பண்ணிவிட்டு இதுக்கு லெமன் அண்ட் இதில் கொஞ்சோண்டு பெரிய நெல்லிக்காவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் புதினா தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். அண்ட் இதுதான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த புதினா தான். அண்ட் லெமன் ஜூஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப்லேருந்து ஒரு லெமன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம பாதாம் மில்கோ இல்லாட்டி இந்த பேஸ்ட்டோ நம்ம ஆட் பண்ணுற வேண்டாம். சுகர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஐஸ் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சேமியாவை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ஐஸ் குச்சி ஐஸாக இருக்கும். சேமியா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம பாதாம் மில்க் அந்த ஸ்டாக் ஆட் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுகரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நல்லது தான். கம்மியாக இருந்திருந்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்காது. அதனால் இந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நெவர் ஸ்கிப் குச்சி ஐஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மில்க் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதோட இந்த பாதாம் மில்க் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது இந்த சேமியாவும் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா இதையும் நம்ம பண்ணும்போது எப்படியும் மீதி இருக்கும், எல்லா இதுலேயும் மீதி இருக்கும்.
அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு ஏதாவது கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். எல்லா மீதி இதையும் ஃபில் பண்ணிக்கலாம். மோல்டில் வந்து மொத்தமாக எனக்கு 8 ஐஸ் தான் வைக்க முடிஞ்சது. அதனால் மீதி இருக்கிறத எல்லாம் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து மோல்டை யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து திக்காக தான் இருக்கும். அதனால் அந்த குச்சி வந்து நல்லா நின்றுக்குச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லாட்டினா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்ம வாட்டர்மெலன் அப்புறம் நம்ம குக்கும்பர்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். மற்றதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஓவர் நைட் நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாவே நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு வந்து எல்லாருக்குமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த சேமியா ஐஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.